அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்திய ராணுவம். பிஎஸ்எஃப்ங்கிற எல்லை பாதுகாப்பு படை, அது ஒன்லி பாகிஸ்தான் பார்டர், பங்களாதேஷ் பார்டர்ல மட்டும். ஐடிபிபி, இந்திய திபெத்தியன் பார்டர்ல மட்டும் இருக்கு. ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ்க்கு கட்டுக்கு அடங்கலன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் வரும். இந்த சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஆர்கனைசேஷன் துணை ராணுவம்னு பேசுறது. ராணுவங்கிறது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். வீரப்பன் ஆம்னி பிரசன்ட் த்ரெட் இல்லை. வீரப்பன் இன்னைக்கு முளைப்பாரு, 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவளை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்காக என்ன செஞ்சோம்? நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு NSGன்னு ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப ஒரு IG தேவாரமா அவருக்கு கீழே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணாங்க. ஸோ வீரப்பன் முடிஞ்சது, த்ரெட் முடிஞ்சது, டாஸ்க் ஃபோர்ஸ் போயிடுச்சு. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கீழே இருக்குது. மீதி எல்லாம் எது கீழே இருக்குது? இந்திய ராணுவம் அப்படின்னா அதில் எல்லாமே இந்திய ராணுவம் தான் அப்படின்னு பலராலும் பல விஷயங்கள் நம்பப்படுது. துணை ராணுவமும் இந்திய ராணுவம் தான் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லை பாதுகாப்பு படையும் இந்திய ராணுவம் தான் சொல்கிறோம். உண்மையிலேயே இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது நான் சில மணித்துளிகள் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்திய பவுண்ட்ரி, இந்தியாவினுடைய எல்லை, கம்ப்ளீட் எல்லை. எல்லைக்கு வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல், எல்லைக்குள்ளே இருக்கிறது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் த்ரெட் ஆம்னி பிரசன்ட் த்ரெட். ஆம்னி பிரசன்ட்னா எப்போவுமே இருக்கிற த்ரெட். ஏன்னா நமக்கு வெஸ்டர்ன் அட்வர்சரி, அதாவது மேற்கு பக்கம் இருக்கிறவங்க பாகிஸ்தான் என்ற இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நாடு எப்பவும் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் பர்மா, பங்களாதேஷ், அவங்களே நம்பக்கூடிய அளவு நம்ம நல்ல ஒரு நாடுகள் கிடையாது. நார்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர், அதாவது சைனா, அவங்களும் நமக்கு எப்பவுமே எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருக்காங்க. ஸோ இந்தியா 2 ஃப்ரண்ட், 2 தரப்புகளில் நமக்கு எதிரி நாடு இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனை தடுக்கிறதுக்கும் இந்தியாவினுடைய சாவரனிட்டியை, இறையாண்மையை காப்பாற்றுறதுக்கும் இருக்கிறது தான் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த 3க்கும் பேர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸுடைய பிரைமரி டியூட்டி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்லேருந்து பாதுகாக்கிறது. இந்தியாவை வெளி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கிறதும், இந்தியாவினுடைய பவுண்டரி, லேண்ட் பவுண்டரியை ஆர்மியும், சி பவுண்டரியை நேவியும், ஏர் ஸ்பேஸை ஏர்ஃபோர்ஸும் பாதுகாக்கணும். இதுதான் எங்களுடைய மேண்டேட். இதுதான் இந்திய இராணுவம்னா மீனிங் தான். ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்திய இராணுவம். இது இல்லாமல் இந்த வேலையை செஞ்சால் நம்ம பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் எப்பப்பெல்லாம் சண்டை நடக்கும்போது இந்த 3 தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்குல்ல, இந்தியா உள்ளுக்கும் இந்தியா பெரிய நாடு, பலவிதப்பட்ட சர்ச்சைகள், பலவிதப்பட்ட பிரிவுகள், பலவிதப்பட்ட பிரச்சனைகள் உள்ள நாடு. அதனால் உள்ளுக்கும் இன்டர்னலி ஆல்சோ அது என்னவா இருக்குது? ப்ராப்ளமாக இருக்குது. அந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸையும் இன்டர்னல் லா அண்ட் ஆர்டரை சேஃப்டி பண்ணுறதுக்கு பல அடுக்கில் என்ன இருக்குது? நம்மளுடைய அதாவது போலீசிங் அண்ட் செக்யூரிட்டி அப்பாரட்டஸ்னா செட்டப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளுக்கு லா அண்ட் ஆர்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு போலீஸ் லா அண்ட் ஆர்டர், ஸ்டேட் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் இருக்குது. அதே ஸ்டேட்டில் க்ரைமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு க்ரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே ஸ்டேட்டில் உளவு சரி பண்ணுறதுக்கு, அதாவது உளவுத்துறையை பார்க்குறதுக்கு கியூ பிரான்ச், அதாவது உளவு, இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் உளவு ஸ்தாபனம் இருக்குது. இது ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஸ்டேட் போலீஸால் எதுவும் விஷயங்கள் கவனிக்க முடியல அப்படின்னம்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அதுக்கு பேர் ரிசர்வ்னு சொல்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ். இந்த போலீஸ்கிட்ட துப்பாக்கி எல்லா நேரமும் இருக்காது. இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் பிஸ்டல் இருக்கும், மற்றவங்களாம் தடி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் இருக்குல்ல, ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் என்ன செய்வாங்க? அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அதை எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ கலவரங்கள் ஒரு லெவலுக்கு மேலே லா அண்ட் ஆர்டர் போயிடுச்சுன்னா உடனே கவர்மெண்ட் என்ன செய்யும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன சொல்லுவார்? பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்லுவார். அவர் உடனே என்ன செய்வார்? போலீஸ் மினிஸ்டர், இப்போதைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க போலீஸ் மினிஸ்டர் என்ன செய்வார்? ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸை நம்ம உடனே டிப்ளாய் பண்ணி கலவரத்தை அடக்குவாங்க. அது மிஞ்சி போய் முடியலன்னா இந்த செட்டப் ஸ்டேட் செட்டப். இதுக்கு மேலே இருக்கிறது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிறது. இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சென்ட்ரல் பாராமிலிட்ரி ஆர்கனைசேஷன்கூடிய பாராமிலிட்ரி ஆர்கனைசேஷன். அந்த பாராமிலிட்ரினா மிலிட்ரி அல்லாத ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம பாராமிலிட்ரினா பேராஷூட் கிடையாது, பாராமெடிக், பாரா நார்மல்,
பேராமிலிட்ரி, அதாவது மிலிட்ரி இல்லாத ஆப்ரேஷன்ஸ் செய்யக்கூடிய அவங்க வந்து அதில் வந்து என்னென்னா பிஎஸ்எஃப்ங்கிற எல்லை பாதுகாப்பு படை. அது ஒன்லி பாகிஸ்தான் பார்டர், பங்களாதேஷ் பார்டரில் மட்டும். பிஎஸ்எஃப் அதாவது எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அது இல்லாமல் ஐடிபிபி, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். அது வந்து இந்திய திபெத்தியன் பார்டரில் மட்டும் இருக்குது. இமாச்சல் இந்த சிக்கிம் இந்த ஏரியாக்கில் மட்டும் இருக்கும். இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் இது. அது இல்லாமல் சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ், சிஆர்பிஎஃப். இதுதான் ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ்க்கு கட்டுக்கு அடங்கலைன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் வரும் ஆச்சுங்களா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். இது இல்லாமல் சீமா சாஸ்திர பல், அதாவது சீமா எஸ்எஸ்பின்னு சொல்கிறது. சீமா சாஸ்திர பல்னா அதாவது அந்த பார்டரில் பாதுகாக்கக்கூடிய, ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற பார்டரை பாதுகாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்குது, சீமா சாஸ்திர பல். இது இல்லாமல் இன்டர்னலி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குல்ல, எடுத்துக்காட்டாக என்னது, ரிஃபைனரிஸ், போர்ட் ஆஃப் சென்னை, ஏர்போர்ட் இன் மீனம்பாக்கம் இருக்கிறது. அதே மாதிரி அட்டாமிக் பிளான்ட், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ் நம்மளுடைய லொக்கேஷன்ஸ். அதை பாதுகாக்கிறதுக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் இருக்குது. அந்த சிஐஎஸ்எஃப் தான் உங்களுக்கு இது கூட ஹைகோர்ட்டை யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, சிஐஎஸ்எஃப் தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது போர்ட் ஆஃப் சென்னையும் சிஎஸ்எஃப் தான் கொடுக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட்டும் சிஐஎஸ்எஃப் தான் கொடுக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் சிவிலும் இந்தியன் பீப்புளும் இருப்பாங்க, ஆனால் அட் த சேம் டைம் அது ரொம்ப ப்ரொடெக்ஷன் சிஐஎஸ்எஃப் யூஸ் படுத்துவாங்க. ஸோ இந்த 5 ஃபோர்ஸஸுக்கும் ஓவரால் பேர் வந்து சிபிஓன்னு சொல்கிறது, சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன். சிபிஓ, சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன். இந்த சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன் துணை இராணுவம்னு பேசுறது. இராணுவங்கிறது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள், தப்புகள் வந்து சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன் நடந்தாலும் அது வந்து ஒரே கண்ணோட்டத்தில் இந்திய இராணுவம் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. மீடியாவில் இருக்கிற நீங்கள் வந்து இந்த நுவான்சஸ் அண்ட் இந்த டிஃபரன்சஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒரு லஞ்ச ஊழல் கேஸ்னா உடனே நீங்கள் எழுதணும், எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி லஞ்ச ஊழலில் சிக்கினார் அப்படின்னு எழுதணும். அதை விட்டுட்டு இந்திய ராணுவ அதிகாரி லஞ்ச ஊழலில் சிக்கினார் எழுதக்கூடாது. ஏன்னா அது வந்து இந்திய ராணுவத்தை, இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்தியன் ஆர்மி இஸ் நாட் கெட்டிங் ஆஃப்டர் த மீடியா லைக் திஸ். அதர்வைஸ் தே கேன் சியூ ஃபார் லாஸ் ஆஃப் ஃபேஸ் அண்ட் டிஃபமேஷன் போடலாம். ஏன்னா கரெக்டான டெர்மினாலஜி போடணும், மீடியாவில் இருக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செட்டப் வந்து செக்யூரிட்டி அப்பாரட்டஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்த 3 ப்ரிடாமினென்ட்லி இந்த எபிசோடினுடைய மெயின் எய்ம் வந்து இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய கல்ச்சர், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செய்யறதுக்கு மக்கள் கொண்டு போகிறது தான் செய்கிறோம். அதான் நம்ம முதலே டிசைட் நோக்கம் அதுதான் சார். இதில் இப்போ நீங்கள் சொன்னது இல்லாமல் அந்த முக்கியமான அதிகாரிகள் அல்லது முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு Z+Y+Y இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க? ஓகே ஃபைன், நீங்கள் நல்லா இது இன்னொரு அருமையான கேள்வி. என்னென்னா நான் முதலே சொன்னேன் ஆம்னி பிரசன்ட் த்ரெட்டுன்னு. எல்லை எப்போவுமே ஆம்னி பிரசன்ட் த்ரெட், அதனால் ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்குது. ஆனால் வீரப்பன் ஆம்னி பிரசன்ட் த்ரெட் இல்லை. வீரப்பன் இன்னைக்கு முளைப்பாரு 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் அவளை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்காக என்ன செஞ்சோம், நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணோம். புரியுதுங்களா? ஒரு ஏர்கிராஃப்டினுடைய ஹைஜாக் ஆகுது, அது ஆம்னி பிரசன்ட் த்ரெட் இல்லை. அந்த ஏர்கிராஃப்ட் அதுக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ த்ரெட் வந்து நம்மளோட அச்சுறுத்தல் வந்து பர்மனெண்ட்டாக இருந்தோம்னா தான் இந்த ஆர்கனைசேஷன்லாம். அச்சுறுத்தல் டெம்பரரியாக இருந்ததுன்னா, அச்சுறுத்தல் வந்து ஒரு கொஞ்ச காலத்தில் அந்த அச்சுறுத்தல் மறைஞ்சிரும் அப்படின்னம்னா என்ன செய்வோம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லேருந்து சில வாலண்டியர்ஸ் எடுத்து அந்த அச்சுறுத்தலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மோல்டு பண்ணி அதை வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்வோம், அதை ஹேண்டில் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு NSGன்னு ஒன்று இருக்குது. அந்த NSG தான் என்ன செய்யுது, இந்த ஆன்டி ஹைஜாக், விஐபி ப்ரொடெக்ஷன், பிளாக் கேட் கமாண்டோஸ்லாம் கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த NSGயில் போலீஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க, மிலிட்ரி ஆஃபீஸரும் இருப்பாங்க, BSF ஆஃபீஸரும் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா அந்த NSGயில் வந்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஃபோர்ஸாக கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அதை வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதை கலைச்சிருவாங்க. அது அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இது முடிஞ்சிடும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ ஒரு IG தேவாரமா அவருக்கு கீழே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணாங்க. அதில் என்ன இருந்தாங்க, ஸ்டேட் போலீஸ் இருந்தாங்க, ஆர்ம்டு போலீஸ் இருந்தாங்க, உளவுத்துறையில் இருந்தவன் இருந்தான், அதே மாதிரி இவனு இருந்தான். யார் இருந்தா அந்த டாஸ்க், ஈவன் ரெவென்யூ அதிகாரிகள் இருந்தாங்க, லேண்ட் அதிகாரிகள் இருந்தாங்க, ப்ளஸ் கர்நாடக போலீஸில் இருக்கவங்க இருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா அந்த த்ரெட் இருக்கும்போது ஆரம்பிக்கும். அந்த த்ரெட் முடிஞ்சோன்னா அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், ஒரு கவர்மெண்ட் கெசட் நோட்டீஸில் என்ன செஞ்சிருவாங்க, அதை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ வீரப்பன் முடிஞ்சது, த்ரெட் முடிஞ்சது, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் போயிடுச்சு, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ஆம்னி பிரசன்ட் த்ரெட்டுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும்.
மற்றபடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நக்சல் ரொம்ப தீவிரமாயிடுச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க, சிஆர்பிஎஃப்ல இருந்து கொஞ்சம் பேர், ஸ்டேட் போலீஸ்ல இருந்து கொஞ்சம் பேர், கிரே ஹவுன்ஸ்ல இருந்து கொஞ்சம் போட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல டாஸ்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இது இதில் ஒரு முக்கியமான விஷயம், சர்வீஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. மீதி எல்லாம் எது கீழே இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. இப்போ பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஆர்கனைசேஷன், சிபிஓ, இதனுடைய ஹெட் யாருன்னா நம்மளுடைய ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஆனால் டிஃபென்ஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஆர்டிஓ அண்ட் டிஜிக்யூஏ, இதனுடைய ஹெட் யாருன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் டிஃபென்ஸ் மிஸ்டர் ராஜ்நாத் சிங், அவங்க தான். ஸோ ரெண்டு மினிஸ்ட்ரி, 2 டைரக்ட் இது. அண்ட் இதுக்கு பட்ஜெட் தனி, அதுக்கு பட்ஜெட் தனி, இதனுடைய டாஸ்க் தனி, இதனுடைய டாஸ்க் தனி, இதனுடைய மேண்டேட் தனி, இதனுடைய மேண்டேட் தனி, இதனுடைய ரீச் தனி, இதனுடைய ரீச் தனி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.